வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு வரும் கனவுகள் சாதாரணமானவை அல்ல. அவை ஒரு அறிகுறி, ஒரு செய்தி, ஒரு ஆசீர்வாதம். குறிப்பாக ஒரே மாதிரியான கனவு மீண்டும் மீண்டும் வருவது அது நம் வாழ்க்கையில் நடக்கப் போகும் பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகும். இன்று நாம் பேசப்போகும் விஷயம், யானை அடிக்கடி கனவில் வந்தால் என்ன பலன்? யானை என்பது வெறும் ஒரு விலங்கு அல்ல. அது பல நாட்டு பண்பாட்டிலும், குறிப்பாக நம்மின் துசமயத்திலும் வல்லமை, செழிப்பு, அதிர்ஷ்டம், அரசாட்சி ஆகியவற்றின் அடையாளமாக உள்ளது. யானை ஒரு சாதாரண விலங்காக மட்டும் பார்க்கக்கூடாது. அது இயற்கை நமக்கு தரும் ஒரு பெரிய சின்னம். அந்த சின்னத்தில் நிறைய அர்த்தங்கள் மறைந்திருக்கும் ஆன்மீக உண்மைகள் இருக்கின்றன. நம் புராணங்களிலும் நம் வாழ்வியல் மரபுகளிலும் யானைக்கு எப்போதுமே ஒரு உயர்ந்த இடம். அதனால்தான் யானை அடிக்கடி கனவில் தோன்றுகிறது என்றால் அது ஒரு பெரிய செய்தி. நீங்கள் யானையை நினைத்தால் முதலில் நினைவுக்கு வருபவர் விநாயகர். அவர் ஒரு யானை முகத்தோடு நிற்கிறார். இந்த உலகில் எதுவும் தடைப்படாமல் நடைபெற வேண்டும் என்பதற்காக அவரை வணங்குகிறோம். அந்த யானை முகத்தோடு நிற்கும் விநாயகரின் அருள் எங்கெல்லாம் பரவுகிறதோ அங்கெல்லாம் வளமும் சாந்தியும் நிறைந்திருக்கும். யானை கனவில் தோன்றுவது என்பது விநாயகர் உங்களுக்கு தடைகள் அகலும், வழிகள் திறக்கும் என்று சொல்லிக் கொடுப்பது போல, யானை என்பது வலிமையின் சின்னம். அது தன் பெருமையான உடலால், சக்தியால் எத்தனை காட்டுமிராண்டித்தனமாக வந்தாலும் அமைதியாக நிற்கும் தன்மையை உடையது. அதனால் யானை என்பது வெறும் உடல் பலத்தை மட்டுமல்ல, மன உறுதியையும் குறிக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மனம் உறுதியாயிருந்தால் தான் நம்மால் அதை தாண்ட முடியும். அந்த உறுதியை யானை எங்களை நினைவுபடுத்துகிறது. மேலும் யானை எப்போதும் செல்வம், வளம், செழிப்பு ஆகியவற்றோடு தொடர்புடையது. இந்திரனின் வாகனமான ஐராவதம் யானை. மழையை தருகிறது. மழை வந்தால் பயிர்கள் வளரும், மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அந்த அர்த்தத்தில் யானை கனவில் தோன்றுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் ருகப் போகிறது, வளம் உங்களை வந்தடைய போகிறது என்பதற்கு ஒரு அறிகுறியாக கொள்ளலாம். யானை எப்போதும் அரசரின் அடையாளம். பேரரசுகள், மன்னர்கள், சக்கரவர்த்திகள் எல்லாரும் தங்கள் பேரணிகளில் முதலில் யானையை நிறுத்துவார்கள். ஏன் தெரியுமா? யானை எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கே ஆட்சி, அதிகாரம், மதிப்பு, கண்ணியம். அதனால் கனவில் யானை வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி, மரியாதையும் சமூகத்தில் நல்ல இடமும் கிடைக்கும் என்று சொல்லும். மற்றொரு விஷயம், யானை எப்போதுமே தன் கூட்டத்தை பாதுகாப்பது. யானை எப்போதுமே தனியாக சுற்றாது, கூட்டமாக சுற்றும். கூட்டத்தில் உள்ள சிறு குட்டிகளை எவ்வளவு அன்பாக காப்பது, அப்படியே நம்மை இறைவன் காக்கிறான் என்பதை நினைவூட்டும் சின்னம்தான் யானை. யானை கனவில் வருவது உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு, ஆதரவு, நம்பிக்கை, தெய்வீக கரம் உங்களை காப்பது ஆகியவற்றின் அடையாளம். இப்படி பார்த்தால் யானை கனவில் தோன்றுகிறது என்றால் அது நம்மை அச்சப்பட வைக்கிற செய்தி அல்ல. மாறாக அது ஒரு அதிர்ஷ்டத்தின் தொடக்கம், ஒரு வளத்தின் அடையாளம், ஒரு தெய்வீக அருளின் சின்னம். சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நாமே மனசாட்சி குழப்பத்தில் சிக்கிக் கொள்வோம். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்கிற குழப்பத்தில் மூழ்குவோம். அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு வந்த கனவுகள் தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. யானை மீண்டும் மீண்டும் கனவில் வந்தால் அது உங்களை வலிமையாக்க போகும். உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடைய போகின்றன என்று விநாயகரே சொல்லிக் கொடுத்த மாதிரி. ஆக யானை கனவில் வருவது மிகவும் புனிதமானது. அது நம் வாழ்க்கையின் பாதையில் தெய்வீக வெளிச்சம் பரவுகிறதற்கான ஒரு சின்னம். அதனால் அந்த கனவு வந்த பின் பயப்படாமல் சந்தோஷமாக விநாயகரை நினைத்து நன்றி சொல்லுங்கள். அதுவே உங்கள் வாழ்வில் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும்.
ஒருவருக்கு யானை கனவில் வருவது என்பது மிகுந்த அரிதான விஷயம். ஆனால் அதைவிட அரிதானது ஒரே மாதிரி யானை கனவுகள் மீண்டும் மீண்டும் வருவது. அவற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கிறது. ஒரு மனிதன் கனவில் வெள்ளை யானையை பார்த்தால் அது மிக பெரிய தெய்வீக அருளின் அடையாளம். வெள்ளை நிறம் எப்போதும் சுத்தத்தை, புனிதத்தையும் குறிக்கிறது. குறிப்பாக புத்த சமயத்தில் வெள்ளை யானை கனவில் தோன்றியது என்றால் அது ஒரு பெரிய மகானின், ஒரு ஆளுமையின் பிறப்பை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். நம் வாழ்க்கையில் அது என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறது என்றால், நல்ல அதிர்ஷ்டம் வர போகிறது, ஒரு பெரிய மாற்றம் நம் வாழ்வை தொடவிருக்கிறது என்று சொல்லும் அறிகுறி. திருமணத்திற்கு முன்பாக வெள்ளை யானை கனவில் தோன்றியது என்றால் அந்த மணவாழ்க்கை இனிமையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமையும். சில சமயம் நம்முடைய கனவில் ஒரு சாதாரண யானை அல்லாமல் ஐராவதத்தை போல அழகான பெருமையான யானை தோன்றும். அது மிகவும் அரிது. ஐராவதம் என்பது இந்திரனின் வாகனம். அது மேகங்களிலிருந்து மழையை பொழிந்து பூமியில் வளம் பரவ வைக்கும் சக்தியை உடையது. அதனால் இப்படிப்பட்ட யானை கனவில் தோன்றியது என்றால் பணம், செல்வம், மழை, பயிர்கள் வளம், வியாபாரத்தில் முன்னேற்றம், இவையெல்லாம் உங்கள் வாழ்வில் வரப்போகிறது என்று அர்த்தம். வியாபாரம் செய்வோர் இப்படிப்பட்ட கனவை பார்த்தால் மிகப்பெரிய வளர்ச்சி, எதிர்பாராத லாபம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றொரு வகை கனவு பல யானைகள் கூட்டமாக வருவது. யானைகள் ஒருபோதும் தனியாக சுற்றுவதில்லை. அவை எப்போதும் கூட்டமாக தங்கள் குடும்பத்துடன் சுற்றும். கனவில் அவ்வாறு யானைகள் கூட்டமாக தோன்றினால் அது குடும்ப ஒற்றுமை, சமூகத்தில் மதிப்பு, கண்ணியம் ஆகியவற்றை குறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் புது உறவுகள் தோன்றலாம், நல்ல நண்பர்கள் உங்களை வந்தடையலாம், வலுவான ஆதரவு வட்டம் உருவாகலாம். இந்த கனவு நீங்கள் தனிமையில் இல்லை, உங்களை சுற்றி பலர் இருக்கிறார்கள் என்று தெய்வம் சொல்லும் செய்தியாகும். சில சமயம் யானை உங்களை நோக்கி நடந்து வரும் கனவும் தோன்றலாம். அப்படிப்பட்ட கனவு வந்தால் அதை மிகச் சிறப்பாக கருத வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்றன என்பதற்கான அடையாளம். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கல்வி முன்னேற்றம் அல்லது வணிகத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம், யாவும் உங்களையே தேடி வரும். நாம் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நம்ம தட்டி கேட்கும். மற்றொரு அரிதான கனவு யானை மீது நாம் அமர்ந்து செல்வது. இதை பார்த்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய உயர்வு காத்திருக்கிறது. அது ஒரு சாதாரண உயர்வு அல்ல. சமூகத்தில் மரியாதை, தலைமை நிலை, அதிகாரம், பதவி இவற்றை குறிக்கும். ஒருவருக்கு இப்படிப்பட்ட கனவு வந்தால் அவர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, டைக்கலாம், ராஜபீடத்தில் அமரும் வாய்ப்பு போல பெரிய பதவியும் கிடைக்கலாம். அந்த யானையின் மேல் அமர்ந்து செல்கிற உணர்வு உங்கள் வாழ்வில் உங்களுக்கே உரிய இடம் உண்டாகும் என்று காட்டுகிறது. இன்னொரு இனிமையான கனவு குட்டி யானையை பார்ப்பது. அது மிகவும் அற்புதமான கனவு. குட்டி யானை கனவில் தோன்றினால் அது புதிய ஆரம்பங்கள், புது முயற்சிகள், குழந்தை பிறப்பு, இனிய செய்திகள் ஆகியவற்றை குறிக்கும். அந்த குடும்பத்தில் சந்தோஷம் மலரும். யாரோ ஒருவர் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி அந்த வீட்டில் உண்டாகும். அது தொழிலில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியை தரும். இப்படி யானை கனவுகளில் தோன்றும் விதம் ஒன்றல்ல, அதற்கான அர்த்தங்களும் வேறுபடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், யானை எப்போதுமே நல்லதையே குறிக்கும். அது வலிமை, செல்வம், வளம், குடும்ப ஒற்றுமை, அதிகாரம், புதிய மகிழ்ச்சி, எதை சொன்னாலும் அது அனைத்தும் நம் வாழ்க்கையில் உயர்வை தரும் செய்தியாகவே இருக்கும். அதனால் யானை கனவில் தோன்றியது என்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக கருத வேண்டும். ஒரு புதிய தெய்வீக ஒளி நம் வாழ்க்கையை வந்தடைக்கிறது என்று நம்ப வேண்டும். பண்டைய காலத்தில் தெய்வங்களும் அசுரர்களும் சேர்ந்து க்ஷீரசாகர மந்தனம் செய்தார்கள். அது பார்க்கடலை கடைந்து பல அற்புதங்களை வெளிக்கொண்டு வந்தது.
அப்போது வெளிவந்த பல ரத்தினங்களில் ஒன்று வெள்ளை யானை ஐராவதம். சாதாரண யானை அல்லது. அதன் மேல் சவாரி செய்யும் போது வானத்தின் அரசனான இந்திரனுக்கு பெருமை அதிகரித்தது. ஐராவதம் மேகங்களை துளைத்து சென்று மழையை பொழித்து பூமிக்கு வளம் தரும். அதனால்தான் யாராவது கனவில் ஐராவதத்தை போன்ற வெள்ளை யானையை பார்த்தால் அதற்கான அர்த்தம் மிக பெரியது. அது வெறும் கனவு அல்ல, தெய்வீக அருளின் அடையாளம். மழை போல ஆசீர்வாதம் உங்களை வந்தடைய போகிறது என்று கூறும் செய்தி. வாழ்க்கையில் எத்தனை வறட்சிகள் இருந்தாலும் அந்த கனவுக்கு பின் புதிய வளம், புதிய சுகம், புதிய சந்தோஷம் மலரும். விவசாயி இப்படிப்பட்ட கனவை பார்த்தால் பயிர் நல்ல விளைச்சலை தரும். வணிகர் இப்படிப்பட்ட கனவை பார்த்தால் அவருடைய வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். சாதாரண மனிதனுக்கு வந்தால் அவரது குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கும். இது மட்டுமல்ல, ஐராவதம் என்பது வெறும் விலங்கு அல்ல, அது தெய்வங்களின் குணங்களையும் தாங்கி நிற்கும் ஒன்று. பெருமை, தூய்மை, சக்தி இவை அனைத்தையும் குறிக்கிறது. அதனால் கனவில் அந்த ஐராவதம் வருவது என்பது உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பகம் திறக்கிறது, அதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லும் அடையாளம். அதேபோல் விநாயகர் பற்றி பார்ப்போம். விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுள். எல்லா காரியங்களுக்கும் ஆரம்பத்தில் அவர் வழிபடப்படுகிறார். அவரின் முகம் யானை முகம். யானை எப்போதுமே அறிவின், அமைதியின், சக்தியின் சின்னம். விநாயகர் அந்த முகத்தோடு நிற்கிறார் என்பதற்கே பெரிய பொருள் இருக்கிறது. புராணங்களில் கூறப்படுவது போல விநாயகர் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக சில சமயம் கனவில் யானையாகவே தோன்றி அருள் வழங்குவார். ஒருவரின் வாழ்க்கையில் தடைகள் குவிந்து கிடக்கும் போது, அந்த நபர் நம்பி கையிழந்து போகும்போது அவருக்கு கனவில் யானை வந்து ஒரு செய்தி சொல்லும். அது நேரடியாக குரல் அல்ல, ஆனாலும் மனசுக்கு அமைதி தரும் ஒரு காட்சி. அது பார்த்தவுடன் நம்முள் ஒரு நம்பிக்கை எழும். உதாரணத்திற்கு, ஒருவர் வேலைக்காக வருடக்கணக்கில் முயன்று எதுவும் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் மனதில் கஷ்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர் கனவில் ஒரு பெரிய யானையை பார்த்தால் அதற்கான அர்த்தம் விநாயகர் அவரின் பாதையில் இருக்கும் தடைகளை அப்புறப்படுத்துகிறார். விரைவில் அந்த நபரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இதுபோல ஒருவர் குடும்பத்தில் சண்டைகள், கலகங்கள் அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் நிறைந்து கிடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நபர் கனவில் யானை கூட்டமாக வருவதை பார்த்தால் அதுவும் விநாயகர் தரும் அருளின் அடையாளம். அந்த குடும்பத்தில் இனி ஒற்றுமை மலரும், அன்பு அதிகரிக்கும். யானை என்பது விநாயகரின் வடிவம் என்றாலும் அது ஒரே வடிவம் அல்ல. சில சமயம் விநாயகர் தன் பக்தர்களின் மனநிலைக்கு ஏற்பவே கனவில் யானையாக தோன்றி அருள் தருவார். நீங்கள் அச்சத்தில் இருந்தால் அந்த யானையின் அமைதியான முகம் உங்களுக்கு தைரியம் தரும். நீங்கள் சோர்வாக இருந்தால் அந்த யானையின் வலிமையான நடைகள் உங்களை உற்சாகப்படுத்தும். நீங்கள் நம்பிக்கை இழந்திருந்தால் அந்த யானையின் பெருமையான தோற்றம், நீங்கள் தனியாக இல்லை, என் கரம் உங்களை காப்பாற்றுகிறது என்று சொல்லும் போல இருக்கும். ஆக ஐராவதத்தின் கதை போலவே விநாயகர் அருளின் இந்த சின்னமும் நம் கனவுகளில் தோன்றுகிறது. ஒருவரின் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த யானையின் கனவு வந்தவுடன் மனதில் ஒரு சாந்தியும் எதிர்காலத்தில் ஒரு வெளிச்சமும் பிறக்கும். அதனால் யானை கனவில் தோன்றுகிறது என்றால் அது சாதாரண கனவு அல்ல, அது புராணங்களில் வரும் தெய்வீக கதைகளின் தொடர்ச்சி, இன்று நம் வாழ்க்கையில் நிகழும் அருள் நிகழ்ச்சி. யானை கனவில் தோன்றுகிறது என்றால் அது வெறும் ஒரு காட்சி அல்ல, அது நமக்கு நேரடியாக ஒரு பலனை அளிக்கும் தெய்வீக செய்தி. அந்த பலன்களை வாழ்க்கையில் எப்படி உணரலாம் என்று நிதானமாக பார்ப்போம். முதலில் பணவசதி. நம்மில் பலர் வாழ்வில் ஒரு கட்டத்தில் கடன் சுமையை சுமந்து செல்கிறோம். அந்த கடன் சுமை நமக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறதோ அதை அனுபவித்தவர்களுக்கே தெரியும். அந்த அழுத்தத்தில் வாழும் ஒருவருக்கு
யானை கனவில் தோன்றினால் அது ஒரு தெளிவான சின்னம். இனி அவரின் வாழ்க்கையில் பணவசதி ஏற்படும், வருவாய் அதிகரிக்கும், செலவுகள் சமமாகும், கடன்கள் படிப்படியாக நீங்கும். ஒருவரின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்றுவிட்ட நிலைமைகள் திடீரென்று ஓடத் தொடங்கும் போலாகும். யானை கனவில் வருவது என்பது நம் வீட்டுக்கே செல்வம் நடந்து வரும் அறிகுறி. அடுத்து தடைகள் நீக்கம். எப்போதும் மனிதன் வாழ்க்கையில் சிறிய பெரிய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். வேலை கிடைக்காமல் தவிப்பது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் மனம் வருந்துவது, ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உருவாகி மனம் சோர்வது, இவையெல்லாம் மனித வாழ்வின் பகுதிகள்தான். ஆனால் ஒருவருக்கு யானை கனவில் தோன்றினால் அந்த சோதனைகள் நீங்கும் காலம் வந்துவிட்டது என்று அர்த்தம். யானை என்பதே விநாயகரின் சின்னம். விநாயகர் என்றாலே விக்னங்களை நீக்கும் கடவுள். அந்த விநாயகரின் வடிவமே கனவில் வந்தால் வேலைக்கு வழி கிடைக்கும், குடும்பத்தில் சண்டைகள் சமமாகும், உடல் நலம் மீண்டும் மலரும். வாழ்க்கை தடைப்பட்ட பாதையை விட்டுவிட்டு ஒரு சீரான பாதையில் முன்னேறும். பிறகு உயர்வு. ஒரு மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வேரில் மட்டும் நிலைத்து நிற்கவில்லை, வானத்தை நோக்கி கிளைகளை விரிக்கிறது. அதுபோல மனித வாழ்க்கை வளர்ச்சியை அடைய வேண்டும். யானை கனவில் தோன்றுகிறது என்றால் அந்த வளர்ச்சி காலம் உங்களை வந்தடைந்து விட்டது என்பதை குறிக்கும். பணியில் பதவி உயர்வு கிடைக்கலாம், சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கலாம், உங்களிடம் இருந்து வரும் மரியாதை இன்னும் உயரும். சில சமயம் உங்கள் வாழ்க்கையில் தலைமை நிலை உண்டாகலாம். நீங்கள் சொல்லும் வார்த்தையை ஏற்றுக்கொள்வோர் அதிகரிப்பார்கள், உங்களை பின்பற்றுவோர் அதிகரிப்பார்கள். இது வெறும் உயர்வு அல்ல, அது ஒரு தெய்வீகமாக வழங்கப்பட்ட பொறுப்பு. அடுத்து மன அமைதி. வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்றாலும் மன அமைதி இருந்தால் போதும். அதேபோல் எல்லாமே இருந்தாலும் மன அமைதி இல்லாவிட்டால் எதுவும் இல்லை போலவே இருக்கும். யானை கனவில் தோன்றுகிறது என்றால் அது மன அமைதியையும் தரும். ஏனெனில் யானை எப்போதும் ஒரு அமைதியான விலங்கு. வலிமையோடு இருந்தாலும் கோபம் இல்லாமல் நிற்கும். அதன் முகத்தில் ஒரு சாந்தம் எப்போதும் தெரியும். அந்த சாந்தம் நம் கனவில் தோன்றுகிறது என்றால் அது நமக்கு ஒரு செய்தி. இனி எதிர்காலம் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் உறுதியுடன் செல்லுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்லப்படும். அந்த நம்பிக்கையே நமக்கு மிகப்பெரிய மன அமைதியாக மாறும். இப்படி பார்த்தால் யானை கனவில் தோன்றுகிறது என்றால் அது நமக்கு பல்வேறு அளவுகளில் பலன்களை தருகிறது. பணவசதியிலிருந்து துவங்கி தடைகள் நீக்கமும் உயர்வும் மன அமைதியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் தொடுகிறது. நம்முடைய மனசாட்சியிலேயே ஒரு ஆற்றலை ஊட்டுகிறது. ஆக இப்படிப்பட்ட கனவு வந்தவுடன் நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த அருளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். விநாயகரை நினைத்து ஒரு சிறு வழிபாடோ ஒரு சிறு பிரார்த்தனையோ செய்தாலே போதும். அது அந்த கனவின் அர்த்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றும். அன்பர்களே, கனவு என்பது சும்மா இரவில் வரும் கற்பனை அல்ல. சில கனவுகள் நம் வாழ்க்கையை வழிநடத்தும் ஒரு தெய்வீக செய்தி. யானை அடிக்கடி கனவில் வருவது அது விநாயகர், இந்திரன் அல்லது தெய்வீக சக்தி உங்களை ஆசீர்வதிக்கிறது என்பதை அர்த்தப்படுத்தும். எப்போதும் அந்த கனவுக்கு பிறகு நன்றி தெரிவித்து விநாயகருக்கு ஒரு எளிய பூஜை செய்யுங்கள். அந்த அருள் உங்கள் வாழ்வை வளமாக்கும்.